نحمده ونصلي على رسوله الكريم أما بعد الحمد لله அல்லாஹினுடைய பெரும் கருணையால் 14வது தராவி தொழுகை தொழுது விட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நம்மளுடைய தராவி தொழுகை கபூல் செய்வானாக. நம் நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. மீதமுள்ள காலங்களில் ஆரோக்கியமாக நோன்பு வைப்பதற்கும் இபாதத் செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹினுடைய பேரருளால் நேற்றைய தினம் விடப்பட்ட சூரத்துல் அம்பியா, அதற்கு பிறகு சூரத்துல் ஹஜ், பிறகு சூரத்துல் முஃமினூன் என்று தராவிலே ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ் சூராவிலே இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு வசனம், அல்லாஹ் சொல்லுகிறான், வ அன்ன ஸாஅத ஆத்தியத்துல் லா ரைப ஃபீஹா, கியாமத் என்பது வரும், லா ரைப ஃபீஹா, அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. வ அன்னஹு யபஅஸு மன் ஃபில் குபூர், நீங்கள் கபரிலிருந்து எழுப்பப்படுவீர்கள், அதிலேயும் எந்த சந்தேகமும் இல்லை. கியாமத்து வரும், அதிலே சந்தேகம் இல்லை. கபரிலிருந்து எழுப்பப்படுவதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. பொதுவாக ஈமான் என்று சொன்னால் 6 விஷயங்களை நம்புவதற்கு ஈமான் என்பதாக சொல்வார்கள். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி, மலக்குமார்களை நம்புதல். வ குதுபிஹி, அல்லாஹ் அருளிய அத்தனை வேதங்களையும் நம்புதல். வ ருசுலிஹி, அல்லாஹ் இதுவரை அனுப்பிய அத்தனை நபிமார்களையும் நம்புதல், ரசூல்மார்களையும் நம்புதல். வல் யௌமில் ஆகிரி, மறுமை கியாமத் ஒன்று இருக்குது என்பதை நம்புதல். வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மையான தீமையான அத்தனை விஷயங்களும் அவன் புறத்திலிருந்து தான் ஏற்படுகிறது என்பதை நம்புதல். வல் பஅதி பாதல் மௌத், மௌத்துக்கு பிறகு எழுப்பப்படுவோம் என்பதை நம்புதல். இந்த 6 விஷயங்களையும் நம்புவதற்கு பெயர் தான் முழுமையான ஈமான். இதுல ஏதாவது ஒருத்தர் நான் நம்ப மாட்டேன், அதெல்லாம் எப்படிங்க, மௌத்துக்கு பிறகு எழுப்பப்படுமா, கபூர்ல இருந்து அல்லாஹ் எழுப்புவானா, எல்லாம் அரிச்சு போயிருது என்று யாராவது ஒருத்தர் சந்தேகப்பட்டால் அவரை முஸ்லீம் இல்லை என்பதாக சொல்லுவோம். அவர் ஈமான் கொள்ளவில்லை. 6ஐயும் தன் உள்ளத்தால் நம்பி இருப்பதற்கு பெயர் தான் முழுமையான ஈமான். ஈமானே காமில் என்பதாக சொல்வார்கள். சரி, அல்லாஹ் இன்றைக்கு சொல்லுகிற ஒரு விஷயம், கபூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லுகிறான். இந்த கபூரிலிருந்து எழுப்பப்படுவீர்கள். கபூர் எப்படிப்பட்ட ஒரு அறை, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? உலமாக்கள் சொல்லுகிறார்கள், கபூர் என்பது உலகத்திற்கும் மறுமையினுடைய வாழ்க்கைக்கும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் தான் கபூர் என்பதாக சொல்வார்கள். மறுமையினுடைய வாழ்க்கை வேற, கபூரினுடைய வாழ்க்கை வேற. ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. மறுமையினுடைய வாழ்க்கை என்பது வேறு, கபூரினுடைய வாழ்க்கை என்பது வேறு. கபூரில் ஒரு மனிதன் அவன் சென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த கபூர் எப்படிப்பட்டது சொன்னார்கள், இன்னமா ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னா, ஒன்று அந்த கபூர் சொர்க்க பூஞ்சோலைகளிலிருந்து ஒரு பூஞ்சோலையாக இருக்கிறது, அல்லது ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃப்ரின் நீரான், நரகத்தினுடைய படுகொலியில் இருந்து ஒரு படுகொலியாக இருக்கிறது. ஒருத்தருக்கு சொர்க்கம்னா சொர்க்கம், நரகம்னா நரகம். ஒன்று சொர்க்கமாக அமைகிறது அல்லது நரகமாக அந்த கபூர் அமைகிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதனாலதான் கபூராளிகளுக்கு துவா செய்கிற போது இப்படி துவா செய்கிறோம், அல்லாஹும்ம ஜஅல் கபரஹு, யா அல்லாஹ் இவருடைய கபரை ஆக்கு ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னா, சொர்க்க பூஞ்சோலையிலிருந்து ஒரு பூஞ்சோலையாக இவருடைய கபரை ஆக்கு. வலா தஜஅல் கபரஹு, இவருடைய கபரை ஆக்கி விடாதே ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃப்ரின் நீரான், நரகத்தினுடைய படுகொலியில் இருந்து ஒரு படுகொலியாக இவருடைய கபரை ஆக்கி விடாதே என்று நாம் துவா செய்கிறோம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒன்று இந்த கபர் சொர்க்க பூஞ்சோலையாக இருக்கும், அல்லது நரகத்தினுடைய படுகொலியாக இருக்கும். அருமையானவர்களே, கபூர் என்பது மறுமைக்கான முதல் இன்டர்வியூ. அது உலகத்தில் எப்படி பல இன்டர்வியூகள் இருக்கிறதோ அதே போல மறுமையினுடைய வாழ்க்கை ஒரு கட்டம், கபூரினுடைய வாழ்க்கை ஒரு கட்டம். ஒரு மனிதன் கபூரினுடைய வாழ்க்கையில பாஸ் ஆயிட்டான்னு சொன்னா ஏறத்தாழ ஒரு 60-70% பாஸ் ஆன மாதிரி. அவனுடைய வாழ்க்கை, மறுமையினுடைய வாழ்க்கை அது இன்பமான மாதிரி. அதனால்தான் உஸ்மான் அவர்கள் ஒரு முறை அழுது கொண்டிருக்கிறார்கள். கபருக்கு நெருக்கத்தில் செல்லுகிற போது, கபராளிகளை சந்திக்கிற போது, அந்த கபரஸ்தானின் இடத்தில் உஸ்மான் அவர்கள் செல்லுகிற போது அழுகிறார்கள். எது வரைக்கும் அழுகிறான்னு சொன்னா,
யப்கி ஹத்தா தபுல்ல லிஹியதஹு, தன்னுடைய புனிதமான தாடி நினைக்கிற அளவுக்கு உஸ்மான் அவர்கள் அழுதாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, எதற்கு இவ்வளவு அழுகுறீங்க? சொர்க்கத்தை பத்தி படிக்கிற போது, நரகத்தை பத்தி கேட்கிற போதெல்லாம் இவ்வளவு அழுகலையே, கபரு கிட்ட வந்த பிறகு எதற்கு இவ்வளவு அழுகை என்று கேட்கிற போது உஸ்மான் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இதுதான், கபூர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முதல் கட்டம். இதில் ஒரு மனிதன் தேர்வு பெற்று விட்டால் அவருடைய மறுமை வாழ்க்கையில் தேர்வு பெற்று விடுவான் என்பதாக சொன்னார்கள். கபர் தான் ஒரு மனிதனுக்கான முதல் இன்டர்வியூ. அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனை கபரில் வைத்த பிறகு அவனுக்கான கேள்வி கணக்கெல்லாம் முடிந்த பிறகு அவன் உலகத்தில் எப்படி வாழ்ந்தானோ அதுபோல் கபரில் முடிவு செய்யப்படுகிறது. உலகத்தில் வாழ்ந்ததற்கான அடையாளம் கபர். உலகத்துல நன்மைகளோடு வாழ்ந்தா கபருளையும் அல்லாஹ் இன்பத்தோடு ஒரு மனிதனை வாழ வைக்கிறான். உலகத்தில் ஒரு மனிதன் பாவங்களோடு வாழ்ந்தால் கபருளையும் அல்லாஹ் மிகப்பெரிய தண்டனை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கபரிலே காலையிலும் மாலையிலும் ஒரு மனிதன் வாழ்ந்ததற்கு ஏற்ப அவன் சொர்க்கவாதியா அல்லது நரகவாதியா முடிவு செய்ததற்கு ஏற்ப, சொர்க்கவாதி என்று சொன்னால் சொர்க்கம் காட்டப்படுகிறது. காலையிலும் மாலையிலும் அல்லாஹ் ஜன்னலை திறந்து, இதான்பா நீ போகக்கூடிய இடம், மறுமை வந்த பிறகு உனக்கான விசாரணை எல்லாம் முடிந்த பிறகு நீ செல்லக்கூடிய இடம் இதுதான். ஆக கபூரிலேயே அவனுக்கு காட்டப்பட்டு விடுகிறது நீ சொர்க்கவாதி என்பதற்காக வேண்டி. ஒரு மனிதன் நரகவாதி என்று கபூரிலேயே முடிவு செய்யப்பட்டு விடுகிறது, அவனுக்கு நரகத்தினுடைய வாசல் திறந்து காட்டப்படுகிறது, மறுமைக்கு பிறகு இதுலதான் நீ போக போற. அப்பனா கபூர்ல தண்டனை இல்லையா? கபூர்ல மறுமையில் எழுப்பப்படுவது வரைக்கும் தண்டனை தான். கபூரில மறுமையில் எழுப்பப்படுவது வரைக்கும் ஒரு மனிதன் சொர்க்கத்தினுடைய அந்த காற்றை அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ் கபரை விசாலமாக்கி விடுகிறான். அந்த கபரை நூறால் பிரகாசத்தால் நிரப்பி விடுகிறான் என்பதாக சொன்னான். அப்போ மறுமைக்கு பிறகு கபரு எழுப்பப்பட்ட பிறகு மறுமையில் அல்லாஹ் கேள்வி கணக்கெல்லாம் முடிந்த பிறகு அது நிரந்தர இன்பம். அதே போல் மறுமையில் கேள்வி கணக்கு முடிந்த பிறகு அல்லாஹ் நிரந்தரமாக ஒரு மனிதனை நரகத்துக்கு அனுப்புகிறான். ஆக சொல்ல வருகிற விஷயம், கபருடைய வாழ்க்கை என்பது வேறு, மறுமையினுடைய வாழ்க்கை என்பது வேறு. இந்த கபருடைய வாழ்க்கை குறித்து ஒரு மனிதன் வருத்தப்பட வேண்டும், பயப்பட வேண்டும். சில நேரங்களில் கொஞ்ச நாளுக்கு முன்பு அது கூட ஒரு சகோதரர் சொன்னார், ஒருத்தர் நோன்பு வைக்காம ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார், எங்க சாப்பிட்றீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, என் கபருக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். நாம் இங்க பேசுகிற மாதிரி அல்லாட்ட போய் பேச முடியாது. ரப்புல் ஆலமீனிடத்தில் இங்க பேசுவதை போல இங்க பேசலாம், வேக்கானமா பேசலாம், வாயில வரக்கூடிய வார்த்தைகளால் பேச முடியும். ஆனா அல்லாஹ்விடத்தில் போய் அல்லாஹ் முடிச்சுட்டான்னு சொன்னா என்ன பேச முடியும்? அருமையானவர்களே, அந்த கபருடைய வாழ்க்கையை குறித்து பயப்படணும். உலகத்துல நீங்க எப்படி வாழ்ந்தீங்களோ அதற்கான அடையாளம் தான் கபர். நன்மைகளோடு வாழுகிற போது அல்லாஹ் கபரிலும் உங்களை நன்மைகளாக இன்பமான வாழ்க்கையாக ஆக்குகிறான். நீங்கள் பாவங்களோடு வாழுகிற போது அல்லாஹ் கபரிலும் அந்த கபர் நெருக்கக்கூடியதாக உங்களை மறுமை வரைக்கும் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு கபராக ஆக்குகிறது என்பதுதான் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த ரஹ்மான் நம்முடைய கபருடைய வாழ்க்கை அல்லாஹ் லேசாக்கி தருவானாக, வறுமையினுடைய கேள்வி கணக்கை அல்லாஹ் லேசாக்கி தருவானாக, சொர்க்கத்தினுடைய அடியார்களில் அல்லாஹ் நம்மவர்களையும் சேர்த்தருள்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.